நம்ம தளபதி விஜய் நடிச்சிருந்த ஜனநாயகன் படம் வர 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்ற நியூஸ் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அந்த படத்துக்கு A பார் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ A பார் சென்சார் கொடுக்குற அளவு இந்த படத்தில் என்ன இருக்குது, ஆனால் இந்த படத்தோட புக்கிங்ஸ் ஹைப் இதை பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் பேசலாம். ஸோ எல்லாரும் ஹைடிவுட். இந்த வீடியோவில் நம்ம ஜனநாயகன் படத்தை பற்றின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் பற்றி பேசலாம். முக்கியமாக இந்த படத்துக்கு A பார் சென்சார் கொடுக்குற அளவு இந்த படத்தில் அப்படி என்ன ஒரு வயலன்ஸ் இருக்குது, ஏன் இந்த A பார் சென்சார் கொடுத்துருக்காங்க, அப்படி அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு UK ரிலீஸில் ஒரு சின்ன ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது. ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, ஆனால் ஒரு சின்ன ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது. அதை தாண்டி இந்த படம் வந்து என்னென்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுச்சு, அண்ட் இந்த படத்துக்கு இப்போது இந்த டைமில் ஹைப் எப்படி இருக்குது, அண்ட் புக்கிங்ஸ் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, அப்படி ஓப்பன் பண்ணால் இந்த படத்தோட புக்கிங்ஸ் எந்த மாதிரி புக் ஆகும், இந்த மாதிரியான ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி இந்த வீடியோக்குள்ளே நம்ம பேச போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரிலீஸ் மேட்ரு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த படம் ஏன் 6 மாதம் வந்து டிலே ஆகிட்டு இருந்துச்சு, அப்படி டிலே ஆனதுக்கான அந்த காரணம்லாம் என்ன, அண்ட் அதை எப்படி வந்து இவங்க ஃபேஸ் பண்ணி இந்த படத்தை இப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற நியூஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக நீங்கள் எல்லாரும் கேட்டு சலிச்சு போயிருக்கும். அதை எதுக்கு நம்ம இப்போ திரும்பவும் விக்ரம் படத்தில் வர கன்று மாதிரி ஜூஸ் தட்டி எடுத்துட்டு ஸோ நம்ம டேரெக்டாக வந்து இந்த படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட்குள்ளே இறங்கிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த படத்துக்கு எதுக்கு தான் A சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியல. அப்படி A சர்டிஃபிகேட் கொடுத்த ஒரு படத்துக்கு 12 கட்டு அப்படின்றது தேவையே கிடையாது. A சர்டிஃபிகேட் கொடுக்கறது அப்படின்னு ஆயிடுச்சுன்னா இவங்க எதுக்கு 12 கட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சுத்தமாக தெரியல. நான் உள்ள சொல்கிறேன் அது ஏன் என்ன ஏது அப்படி அந்த 12 கட்டு என்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த படத்தோட டோட்டல் டியூரேஷன் இந்த கட்டு எல்லாமே போய் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 3 நிமிஷம் கிட்ட இந்த படத்தோட டியூரேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு சேஞ்சாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டாக்டர் அம்பேத்கரோட ஃபோட்டோ வந்து ஒரு புக்கில் இருந்திருக்கு, அதை வந்து சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த அவரோட ஃபோட்டோக்கு பதிலாக வேறு ஒரு ஃபோட்டோ வந்து அதில் மேபி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். இந்த ஒரு சேஞ்சஸில் வந்து எந்த ஒரு டியூரேஷன் சேஞ்சும் வந்து கிடையாது, அதே சேம் டியூரேஷன்லாம். ஆனால் அந்த அம்பேத்கர் ஃபோட்டோக்கு பதிலாக இன்னொரு ஃபோட்டோ ஏதோ ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அவங்க பண்ணியிருக்க சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, அம்பேத்கர் சட்டம் டு TVK சட்டம் அப்படின்ற ஒரு டைலாகை வந்து ரீப்ளேஸ் பண்ணி மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அம்பேத்கர் சட்டம்லேருந்து TVK சட்டம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பெரிய டைலாக் ஒன்று இருந்திருக்கும் போல், அந்த டைலாகை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒரு டைலாகை இவங்க ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். TVK சட்டம் அப்படின்லாம் வருதுன்னா எனக்கு தெரிஞ்ச ரெஃபரன்ஸ் இருக்கும்னு நினச்சோம், ஆனால் இந்த மாதிரி இவ்வளோ ரெஃபரன்ஸ் இருக்கும்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதை தாண்டியுமே இதிலே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த TVK அப்படின்ற யூசேஜ் அந்த வேர்டோ ஆர் அது சம்மந்தமான ஒரு கிளிப்ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மியூட் பண்ணி அதை மாடிஃபையும் பண்ணியிருக்காங்க. மூணாவது இவங்க பண்ணியிருக்க சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, ஒரு இந்தியன் ஃப்ளாக் வந்து ஒன்று தரையில் விழுகிற மாதிரியான ஒரு சீனை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த சீன் இந்த படத்தோட 2 மணி நேரம் அந்த ஒரு டைமில் நடக்கிற ஒரு சீன் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சரியான கட்டு தான். எந்த ஒரு படத்துலையும் இந்த மாதிரியான ஒரு சீன்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இதில் இந்த படத்தில் 7வது நிமிஷத்தில் வர ஒரு 2 வேர்டை வந்து மியூட் பண்ணியிருக்காங்க. பாகவதம் ரங்கநாதர் அப்படின்ற ஒரு வேர்டு. ஸோ இது வேணால் ஒரு ஏதோ ரிலீஜியஸ் சம்மந்தமான ஒரு வேர்டாக இருக்கனால அதை மியூட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் 7வது நிமிஷத்துலேயே இந்த ஒரு டைலாகை மியூட் பண்ணியிருக்காங்க. மேபி ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு லாங்கான ஒரு பெரிய ஒரு சீன் வேணால் இருக்கலாம். இந்த படத்தில் 5வது சேஞ்சஸாக என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு சில கெட்ட வார்த்தைகளை மியூட் பண்ணியிருக்காங்க. A சர்டிஃபிகேட் படத்துக்கு கொடுக்க போகிறது அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அந்த கெட்ட வார்த்தைகள்லாம் ஏன் மியூட் பண்ணணும்னு தெரியல. இதெல்லாம் இருக்கிறதா ஒரு A சர்டிஃபிகேட் படம், ஆனால் A சர்டிஃபிகேட் படத்துக்கு இத்தனை எண்ணத்தை கட் பண்ணி சேஞ்ச் பண்ணி அது எதுக்கு அப்படின்றதா தெரியலை எனக்கு. அதாவது இந்த படத்தில் OM அப்படின்ற ஒரு டைலாக் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த OM அப்படின்ற டைலாக் வந்து இந்த படத்தில் வர வில்லன் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி ஒரு மிஷின், அந்த மிஷினோட நேம் வந்து OM அப்படின்னு. OM அப்படின்றது அவர் பண்ற அந்த மிஷன் நேமு, ஆனா அந்த நேமே வந்து தூக்கியிருக்காங்க. இந்த ஒரு டைலாக் மட்டும் இல்லாம நியூ இந்தியா அப்படின்ற ஒரு டைலாகையும் மியூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தூக்குல துடிக்கிற அப்படின்ற ஒரு டைலாக் வந்து ஸ்டார்ட் ஆகி அவனே மீடியால லீக் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரியான ஒரு டைலாகையும் மியூட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 2வதோ 3வதோ டைலாக் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். மெயினான டைலாக் ஒரு சில டைலாக்லாம் நான் நிறைய இடத்துல மியூட் பண்ணியிருக்காங்க. 7வது அவங்க பண்ணியிருக்க சேஞ்ச் வந்து DC ஆஃபீஸோட பேட்சை வந்து இங்கே காட்டுறாங்க. கமிஷனரோட அந்த பேட்ச் வந்து இதில் வரும்போது அதை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக, அதாவது மரியாதை இல்லாத மாதிரியாக ஒரு விஷுவல் வந்து அந்த இடத்துல வச்சிருக்கனால அதை வந்து ரிமூவ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஒரு டைலாக் வந்து மியூட் பண்ணியிருக்காங்க. பொண்ணோட அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டைலாக் வந்து மியூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வேர்டு கேட்டாலே தெரியும் எப்படியும் இது வந்து ஒரு டீசிங்கான ஒரு வேர்டாக தான் இருக்குது. இது வந்து வில்லன் குரூப் வந்து எனக்கு தெரிஞ்ச மமிதா கிட்ட தான் சொல்கிற மாதிரி வரும். அடுத்ததாக ஒரு டைலாகையும் மியூட் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஏன் காலில் விழணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டைலாக். இந்த டைலாக் வந்து கண்டிப்பாக இந்த OM மிஷன் பண்ணுற நம்ம வில்லன் தான் ஏதாவது ஒரு இடத்துல சொல்லுவார். இந்தியா என் காலடியில் வந்து விழும்.
10ஆவதா வந்து ஒரு குழந்தை எரியிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சில படத்துலலாம் வந்திருக்குதான். ஆனால் ஏ சர்டிஃபிகேட்டில் இதெல்லாம் வந்து இவங்க அலோவ் பண்ணியிருக்கலாம். கூலிலாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒரு பணத்தை கொண்டு வந்து எரிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கெல்லாம் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து அலோவ் பண்ணும்போது இதில் வந்து இந்த சீனை வந்து அலோவ் பண்ணியிருக்கலாம். இவங்க வந்து இதை சென்சார் பண்ண சொல்லிட்டாங்க. அடுத்ததாக 2 சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று வந்து ஷீலா ராணி அப்படின்ற நேமை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. தென் சிலுவையில் அரையணும் அப்படின்ற ஒரு டைலாக் வந்து மியூட் பண்ணியிருக்காங்க. இந்த டைலாகும் வந்து இந்த படத்தோட வில்லன் சொல்கிற ஒரு டைலாக். இந்த டைலாக் ட்ரெய்லர்லேயே ஒரு இடத்துல வந்திருக்கும். அவனை உயிர் தெழ முடியாத சிலுவையில் அரையணும். ஆக மொத்தம் இந்த படத்தோட வில்லனை வந்து இவங்க சென்சார்லேயே செஞ்சு விட்டாங்க அப்படின்றது இந்த இடத்துல பார்த்தாலே தெரியுது. படத்தில் என்ன இருக்க போகுது அப்படின்றது தெரியல. இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே. எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க சார். வாங்க உனக்கு தெரியுமே. அண்ட் இந்த படம் வந்து யூகேல ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு சின்ன இஷ்யூ வந்து ஒன்று இருக்கு. அதை பற்றியும் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் வந்தக்கப்புறம் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட ஒரு டாக் மாதிரி ஒன்று போயிருக்கும். எந்த டேட்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அப்படி இவங்க கன்ஃபார்ம் பண்ண டேட் தான் ஜூலை 24. அப்படி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்றனால யூகேல வந்து புக்கிங்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து என்ன நினச்சாங்க அப்படின்னு தெரியல. சடனாக படம் வந்து ஜூலை 24 ஜூலை 23 அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணனால யூகேல ஒரு சில தியேட்டர்ஸ்ல எல்லாம் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாமே வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து அந்த ஷோவெல்லாம் வந்து அவங்க லிஸ்ட் பண்றதுனால ஒரு சின்ன ஒரு வேலை ஆகி போயிடுச்சு. இந்த படம் வந்து ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக இருந்த அந்த டைம்லயும் நடந்தது. நிறைய தியேட்டர்ஸ்ல புக்கிங் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் படம் வராது அப்படின்னு தெரிஞ்சனால அது எல்லாத்தையும் ரீஃபண்ட் பண்ணி வேற ஷோவெல்லாம் வந்து அதில் இது பண்றதுனால ஒரு சின்ன வேலை ஆகி போச்சு. அதே வேலை தான் பார்த்தீங்கன்னா இப்போ யூகேலையும் ஆயிருக்கு. நம்ம ஊரில் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஏ சென்சார் கொடுத்துருந்தாங்க. யூகேலலாம் எந்த ஒரு சென்சாருமே கிடையாது. படம் வந்து எப்படி எடுத்தாங்களோ அதே மாதிரியே தான் அங்கே ரிலீஸ் ஆகுது. அதனால யூகே ஆடியன்ஸ்க்கு நம்ம பார்க்காத ஒரு சில விஷயத்தெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. நம்ம ஊர்ல எப்போ புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாட்டர்டே நைட் அப்படி இல்லைனா சண்டே வந்து மார்னிங்லேயே நம்ம ஊர்ல எல்லாம் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்க. நம்ம ஊரில் 9 AM தான் FDFSோட ஃபர்ஸ்ட் ஷோ. ஆனால் மற்ற இந்த பெங்களூரு, சவுத் இந்தியா, நார்த் இந்தியா அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா படம் 6 மணிக்கே ரிலீஸ் ஆகிரும். முக்கியமாக பெங்களூர்லலாம் ஆல்ரெடி புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு படத்தோட டிக்கெட்டு FDFS டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 800 ரூபா கிட்ட வருது. அவ்வளோதான், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் யாரெல்லாம் இந்த படத்துக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் புக்கிங்ஸுக்குமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு யாருக்கெல்லாம் இந்த படத்தோட ஹைப் டே பை டே இன்க்ரீஸ் ஆகுதா ஆர் டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிருங்க. அண்ட் அப்படியே நம்ம சேனலையும் மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி ஜாலியான என்டர்டைன்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா பற்றின விஷயத்தெல்லாம் பேசுவேன். அப்படிதான் பேசுவேன். நம்ம தளபதியோட கடைசி படம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். படத்துக்காக இல்லை, அந்த செலிப்ரேஷனுக்காக. ஏன்னா நமக்கு எப்படியும் தெரியும் இது ஒரு கமர்ஷியல் படமாக தான் இருக்க போகுது, ஒரு சுமாரான படமாக தான் இருக்க போகுது அப்படின்னு. ஆனால் அந்த செலிப்ரேஷன், அந்த தேட்டர் வைப்பு, தளபதி படம்னா ஒரு வைப் இருக்கும்ல, அந்த வைப்புக்காக நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். விஜய் ஃபேனாக கடைசியாக ஒரு ஆட்டம்